வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலெக்ஷன் பயங்கர எக்ஸைட்டடா ஓடிட்டு இருக்கு. என்னன்னா புது புது கட்சிகள், புது புது கூட்டணிகள். இந்த வருஷம் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள், பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால மக்கள் நிறைய எக்ஸைட்டடா தான் இருக்காங்க, ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு. எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது, இல்ல கூட்டணி இல்லாதவங்க ஆட்சி அமைக்க போறாங்களாங்கிறது இதுக்கு மேலதான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் நாம ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட போறோம். அப்போ நாம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறோம். அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும், அதாவது எம்எல்ஏக்கு என்ன பவர்னா, முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு என்னன்னா சட்டம் இயற்றும் அதிகாரத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கு. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம். அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றது, இல்ல புதுசா சட்டம் கொண்டு வரதுக்கு சட்டம் ஏற்றுனா அதுக்கு அவங்களுக்கு பங்கு இருக்கு. அடுத்தது, சட்டமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றுறதுக்கும் விவாதம் பண்றதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறதும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ராஜ்யசபா உறுப்பினர் எம்பியை தேர்ந்தெடுக்கிறதும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுதான். சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அடுத்தது, தொகுதி வச்சு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிற தொகுதி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, இந்த சட்டமன்ற அந்த தொகுதியில மேம்பாட்டு நிதியை இவங்க செயல்படுத்தலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மேம்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க மாநில அரசால். ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு வருஷத்துக்கும் 3 கோடி. அப்ப கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 15 கோடி எம்எல்ஏக்கு மட்டும் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியா மாநில அரசு ஒதுக்கீடு செய்கிறது. அந்த தொகுதி மேம்பாட்டுக்கு இவங்க எம்எல்ஏ அந்த பணத்தை செலவிடணும். அந்த தொகுதியில இருக்கக்கூடிய சாலை பணி இவங்க செயல்படுத்தலாம். குடிநீர் வசதி, பள்ளியில ஏதாவது புதுசா மேம்படுத்துறது. கட்டடங்கள் கட்ட முடியாது, பட் பள்ளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அவங்க செயல்படுத்தலாம். பள்ளி வளர்ச்சிக்காக ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்து அதை செயல்படுத்தலாம். அடுத்தது, ஹாஸ்பிட்டல்ல வளர்ச்சிக்காக எதையாலும் செயல்படுத்தலாம். புதுசா இவங்களுக்கு கட்டுறதும், அதாவது வீடு கட்டுறதுக்கு, குடியிருப்புகள் கட்டுறதுக்கு இந்த நிதியில அனுமதி கிடையாது. குடியிருப்புகள் இல்லாம மற்ற வளர்ச்சி பணிகளை இவங்க மேற்கொள்ளலாம். அதுக்காக அந்த நிதியை இவங்க செயல்படுத்தலாம். அப்புறம் சட்டமன்றத்துல அவங்க தொகுதியில என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை சட்டமன்றத்துல போய் விவாதம் பண்ணி அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். இதெல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முக்கிய பணிகள்னு சொல்லலாம். அவங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்க நினைச்சாங்கன்னா அந்த தொகுதியை எந்த லெவலுக்கு வேணா கொண்டு போய் முன்னேற்றலாம். ஏன்னா அவங்க சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அதை அவங்க சட்டமன்றத்துல எல்லாரும் முன்னாடியும் விவாதம் பண்ணி கொஸ்டின் கேட்டு, சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் கூட கொஸ்டின் கேட்டு அதை விவாதம் பண்ணி அதை சரி பண்றதுக்கான முயற்சியை இவங்க எடுத்தாங்கன்னா சீக்கிரமா அதை சரி பண்ண முடியும். அடுத்தது, ஒரு வருஷமும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அது கரெக்டா செலவிடுறாங்களா, போறாங்களா, வராங்களாங்கிறத கண்காணிப்பு செய்யலாம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதிகள் அதுக்கு கரெக்டா செலவிடுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிச்சு அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இவ்வளோ பவர்ஸ் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் நாம ஓட்டு போட போறோம். ஸோ நம்ம தொகுதி பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அந்த பிரச்சனைகள் யார் யாருக்கு தெரியும். அதாவது இப்போ உறுப்பினரா நிக்கிறாங்க, வேட்பாளராக நிக்கிறாங்க இல்லையா, நம்ம தொகுதி பிரச்சனைகள் யாருக்கு தெரியும், உண்மையிலேயே அவங்க நம்ம தொகுதி பிரச்சனைகளை சட்டமன்றத்துல போய் பேசுவாங்களா, அவங்களுக்குன்னு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிதியை கரெக்டா பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறத சிந்திச்சு நம்மளுடைய வாக்கை செலுத்துவோம். இது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் என்னன்னு சின்னதா பார்த்துக்குவோம். அவங்களுக்கு மாதம் சம்பளமா கிட்டத்தட்ட ஒரு 1,05,000 வருது, படிகளோட சேர்த்து. அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய படிகள் எல்லாம் சேர்த்து அவங்க 5 வருஷம் தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்டு அப்படின்னு தான் கணக்கு. அவங்களுக்கு ஓய்வூதியமா கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு. நாம சிந்திச்சு நம்மளுடைய வாக்கை செலுத்துவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.